மோர் குழம்பு செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்களை பார்ப்போம். நான் 3 கரண்டி கர்ட் எடுத்திருக்கேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள், 1/2 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு மீடியம் சைஸ் ஆனியன், 1/2 ஸ்பூன் ஜீரகம், இஞ்சி, சின்ன துண்டு இஞ்சி எடுத்துக்கோங்க, 2 பச்சை மிளகு எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை, கொத்தமல்லி தேவையான அளவு எடுத்துக்கோங்க. பச்சை மிளகு, இஞ்சி, ஜீரகம், ஆனியன் இந்த 4ஐயும் இதில் போட்டு இடிச்சுக்கோங்க. கர்டை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க, இல்லாட்டி அது வந்து திக்காயிடும். அடுத்து தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு வாட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க. வாட்டர் வந்து ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, ஏன்னா மோர் குழம்பு கட்டியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். மோர் குழம்பு பண்ணுறது ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. பாத்திரம் சூடானதும் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. அடுத்து ஆயில் சூடானதும் நம்ம எடுத்து வச்சிருக்க இதில் ஆட் பண்ணிக்கலாம். கூட கொஞ்சோண்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கணும், கொஞ்சோண்டு மல்லியிலை. ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. வதங்கிடுச்சு, ரொம்ப கறியை விட்டுறாதீங்க. வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சிருக்க மஞ்சள், மிளகாய் இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு உடனே கர்ட் எடுத்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டே இருங்க, ஏன்னா அது வந்து கட்டி ஆயிடும். இப்போ தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க, லைட்டா போகும், இல்லாட்டி திக் ஆயிடும். இது வந்து கொதிக்க விடக்கூடாது. லைட்டா வந்துட்டு உங்களுக்கு இதுல வேப்பர் தெரியும் அப்படின்னாலே குக் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். சிம்ல வச்சு இப்படி பண்ணிட்டே இருங்க. பாருங்க, இதுல வேப்பர் ஆகுறது உங்களுக்கு தெரியும். இப்படி எடுத்து வச்சாலே இதுல வேப்பர் ஆகும். ஸோ இது குக் ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஒரு பேன் எடுத்துக்கோங்க, இதில் ஆயில் ஊற்றிக்கோங்க. கால் ஸ்பூன் கடுகு, 1/4 ஸ்பூன் வெந்தயம் எடுத்துக்கோங்க. ஸ்மால் ஆனியன், கருவேப்பிலை, காஞ்ச மிளகு எடுத்திருக்கேன். இதில் போட்டு பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாருங்க, மோர் குழம்பு நல்லா வந்திருக்கு. உங்க வீட்லயும் செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.